இந்திய திரைப்படத் துறையினர் போலீசை மோசமான முறையில் சித்தரித்து படங்களை உருவாக்கி வருவதாக போலீஸ் டிஜிபிக்கள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி வருத்தம் தெரிவித்தார். அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் 49வது அனைத்து மாநில டிஜிபிக்கள் ஐஜிக்கள் மாநாடு சனிக்கிழமையன்று துவங்கியது. 2ஆம் நாள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். நேர்மை, நவீனம், விழிப்பு, நம்பகம், திறமை உள்ளிட்ட அம்சங்களுடன் கூடிய ஸ்மார்ட் போலீஸ் துறையை உருவாக்க வேண்டியது அவசியம் என்று மோடி வலியுறுத்தினார். போலீஸ் துறையானது இயந்திரத்தனமானதாக இயங்காமல் உயிர் துடிப்புடன் விளங்க வேண்டுமெனவும் மோடி கூறினார். இந்திய சினிமா துறை போலீசை தவறான முறையில் சித்தரிப்பதை வழக்கமாக கொண்டிருப்பதாகவும், இதனால் மக்கள் மனதில் போலீசார் என்றாலே மோசமானவர்கள் என்ற எண்ணம் உருவாகியுள்ளதாகவும் கூறிய பிரதமர் மோடி, போலீஸ் மீது மக்கள் கொண்டுள்ள தவறான கருத்தை மாற்ற வேண்டியது மிகவும் அவசியம் என்றும், நாட்டில் நடக்கும் நல்ல விஷயங்களுக்கும் சினிமா மீடியாக்கள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் பேசினார். இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு 33,000 போலீசார் நாட்டை பாதுகாக்க உயிர் தியாகம் செய்திருப்பதாக சுட்டிக்காட்டிய மோடி, இவர்களது தியாகம் வீண் போய்விடக் கூடாது என்றார். போலீசாரின் உயிர் தியாகத்தை கௌரவப்படுத்தும் வகையில் உயிர் நீத்த போலீசார் குறித்த புத்தகத்தை அந்தந்த மாநிலங்கள் உருவாக்க வேண்டும் எனவும் மோடி கூறினார். போலீசாரின் முழு வாழ்க்கை எப்போதும் ஆபத்து நிறைந்ததாக இருப்பதாக குறிப்பிட்ட மோடி, எனவே போலீசார் மற்றும் அவர்களது குடும்பத்தாரின் நலன் காக்கும் திட்டங்களை அளிக்க வேண்டியது அரசின் மிகப்பெரிய கடமை என்றும் தெரிவித்தார். நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் உளவுத்துறையின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று கூறிய மோடி, துல்லியமான உளவு தகவல்கள் ஆயுதங்கள் சண்டைகளின் தேவைகளை இல்லாமல் செய்துவிடும் என்றும் தெரிவித்தார். வழக்கமாக டெல்லியில் நடக்கும் போலீஸ் மாநாட்டை கவுஹாத்தியில் நடத்தியதன் மூலம் அசாம் போலீசுக்கு புதிய உற்சாகத்தை அளிப்பதாக அமையும் என கூறிய மோடி, வரும் காலங்களில் இதர மாநிலங்களிலும் போலீஸ் மாநாடு நடத்தப்படும் என்றார். போலீஸ் உயர் அதிகாரிகள் தவிர உளவுத்துறை அதிகாரிகள், துணை ராணுவ படைகளின் தலைமை அதிகாரிகள், வடகிழக்கு மாநில முதல்வர்களும் மாநாட்டில் கலந்து கொண்டனர்.